Dear students of 12th standard English, now I am going to explain poem 4 Ulysses. First, we are going to see the appreciation question. Question A. I meet and dole unequal loss unto the savage race that hoard and sleep and feed and know not me. First question, what does Ulysses do? அதில் யூலிசிஸ்ங்கிற கிங் என்ன செய்கிறாரு? வாட் டஸ் யூலிசிஸ் டூ? யூலிசிஸ் கிவ் அன்ஈக்குவல் லாஸ் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். ஈக்குவலுக்கு ஆப்போசிட் அன்ஈக்குவல். அன்ஈக்குவல் லாஸ்னா டிஃப்ரெண்ட் லாஸ் டு டிஃப்ரெண்ட் பீப்புள்னு அர்த்தம். யூலிசிஸ் கிவ்ஸ் டிஃப்ரெண்ட் லாஸ் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். ஒருத்தவங்க ஒரு விதமான சட்டங்கள் தீர்ப்புகள் சொல்கிறாரு. நான் யூலிசிஸ் கிவ்ஸ் அன்ஈக்குவல் லாஸ் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். டிட் ஹி என்ஜாய் வாட் ஹி வாஸ் டூயிங்? இந்த ஹீங்கிறது யூலிசிஸ். டிட் ஹி என்ஜாய் வாட் ஹி வாஸ் டூயிங்? அவர் என்ன செய்கிறாரோ அவருக்கு அது பிடிக்குதா, விரும்பி செய்கிறாரா? டிட் ஹி என்ஜாய் பண்ணுறாரா? வாட் ஹி வாஸ் டூயிங் கிவ் ரீசன். நோ நோனா நோ ஹி டிட் நாட் என்ஜாய் வாட் ஹி வாஸ் டூயிங்னு அர்த்தம். நோ ஹி டிட் நாட் என்ஜாய் வாட் ஹி வாஸ் டூயிங். நெக்ஸ்ட் கொஸ்டின். No, instead of lazy life he wanted to experience it. He did not want lazy life. Instead of lazy life போல அவர் he wanted to experience the life. He wanted to experience life experience பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். Second B question. Yet all experience is an arch where through glimpse that untraveled world whose margin fades forever and forever when I move. Here இங்கே ஐங்கிறது யூலிசிஸ். வாட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர்ட் டு? எக்ஸ்பீரியன்ஸை எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க? வாட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர்ட் டு? எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கம்பேர்ட் டு அன் ஆர்ச். எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு கம்பேர் பண்ணோன்னா ஆர்ச் கேட் சொல்லணும்ல, இந்த ஆர்ச். ஹவு டு த லைன்ஸ் கன்வே தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் என்லெஸ்? அந்த லைனில் என்ன கன்வே பண்ணுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் என்லெஸ். எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது என்லெஸ், முடிவில்லை. எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு என்லெஸ், முடிவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் இஸ் நோ எண்ட் டு லைஃப் லைக் ஹரிசான். ஹரிசானா தொடுவானம். தொடுவானம் பார்த்தீங்கன்னாக்கா போக போக அது மாதிரியே போயிட்டே இருக்கும். அதுமாரி இல்லை, எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தெர் இஸ் நோ எண்ட் டு லைஃப். தெர் இஸ் நோ எண்ட் டு லைஃப் லைக் ஹரிசான். லைஃபுக்கும் அதுமாரி எண்டு கிடையாது ஹரிசான் மாதிரி. லிட்டில் ரிமைன்ஸ் பட் எவர் இஸ் சேவ்டு ஃப்ரம் த எட்டர்னல் சைலன்ஸ் சம்திங் மோர் எ பிரிங்கர் ஆஃப் நியூ திங்ஸ் அண்ட் வைல் இட் வேர். ஹவ் இஸ் எவர் இம்பார்ட்டன்ட் யூலிசிஸ்? ஒவ்வொரு அவரும் யூலிசிஸுக்கு எப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? ஹவ் இஸ் எவர் ஒவ்வொரு மணி நேரமும் இம்பார்ட்டன்ட் யூலிசிஸ். யூலிசிஸ் வாண்ட்ஸ் டு கெயின் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஸ்பெண்டிங் த டைம். யூலிசிஸ் வாண்ட்ஸ் விரும்புகிறாரு டு கெயின் நாலேஜ் கெயின் பண்ணணும், அறிவை கெயின் பண்ணணும், அறிவு வளர்த்துக்கணும், அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கணும் பை ஸ்பெண்டிங் த டைம், தன்னுடைய நேரத்தை செலவிட்டு அப்படின்னு நினைக்கிறார். வாட் டஸ் த டேர்ம் லிட்டில் ரிமைன்ஸ் கன்வே? இந்த பேராகிராஃபில் லிட்டில் ரிமைன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. வாட் டஸ் த டேர்ம் லிட்டில் ரிமைன்ஸ் கன்வே? லிட்டில் ரிமைன்ஸ்னால் என்ன? த லிமிட்டட் டைம் பிஃபோர் டெத். நம்ம டெத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய டைம் தான், லிமிட்டட் டயத்தை தான் நம்ம லிட்டில் ரிமைன்ஸ். இதில் லிட்டில் ரிமைன்ஸுங்கிறது த லிமிட்டட் டைம். ஒருத்தரும் கொஞ்சம் லிமிட்டட் டைம் தான் வாழ போகிறோம். அந்த லிமிட் டைம் பிஃபோர் டெத்து, இறக்கிறதுக்கு முன்னாடி, அதான் அங்கே லிட்டில் ரிமைன்ஸ் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் டி கொஸ்டின். திஸ் இஸ் மை சன் மை ஒன் டெலிமேச்சஸ். இந்த யூலிசினுடைய சன்னு பேர் டெலிமேச்சஸ். டு ஹூம் ஐ லீவ் த செக்சர். செங்கோல்னா செக்சர்னா செங்கோல். அண்ட் த ஐல்ஸ்னா தீவ், ஐலாண்டை தான் ஐல்ஸ். வெல் லவ்டு ஃபார் மீ, லவ்ட் ஆஃப் மீ. திஸ் இஸ் மை சன் மைன் ஓன்னாக்கா என்னுடைய சொந்த மகன். டெலிமேச்சஸ் அப்படின்னு சொல்கிறாரு. யூலிசிஸ் டெலிமேச்சஸ்ங்கிறது அவருடைய சன்னு. First question. Bring out the significance of scripture. Who does Ulysses entrust the kingdom to in his absence? Who does Ulysses entrust his kingdom in his absence? தன்னுடைய ஆப்சன்ஸ் தான் போன பிறகு, அதாவது தன்னுடைய சுற்றுப்பயணம் போன பிறகு தீரச்செயல் செய்ய போயிடுறாரு. தன்னுடைய கிங்டத்தை யார்கிட்ட என்ட்ரஸ்ட் பண்ண போகிறாரு, யார்கிட்ட ஒப்படைக்க போகிறாரு? டெலமேச்சஸ். அது யூலிசிஸ் என்ட்ரஸ்ட்ஸ் இஸ் கிங்டம் டு இஸ் சன்ஸ் டெலமேச்சஸ்னு அர்த்தம்.
தன்னுடைய தான் இல்லாதப்ப தன்னுடைய கிங்டத்தை தன்னுடைய அரசாட்சியை யார்கிட்ட ஒப்படைக்க போகிறார் அப்படின்னா தன்னுடைய சன் டெலமேச்சஸ். அடுத்து பிரிங் அவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்சர். ஸ்கிரிப்சர் அப்படிங்கிறது செங்கோல்வாங்க. த பவர் ஆஃப் த கிங். த பவர் ஆஃப் த கிங் தான் இந்த ஸ்கிரிப்சர். அடுத்தது தட் எவர் வித் ஃப்ரோலிக் வெல்கம் took the thunder and sunshine and opposed. What do thunder and sunshine refer to? இந்த பேராகிராஃபில் உள்ள தண்டர்னா இடின்னு சொல்லுவாங்க, சன்ஷைன்னா சூரிய வெளிச்சம். தண்டங்கிறது எதை குறிக்குது, சன்ஷைனுங்கிறது எதை குறிக்குது. குட் அண்ட் பேட் டைம்ஸ். குட் அண்ட் சன்ஷைனுங்கிறது குட் டைம், தண்டருங்கிறது பேட் டைம். குட் அண்ட் பேட் டைம்ஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் கிளைமேட். குட் அண்ட் பேட் டைம்ஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் கிளைமேட்டை தான் இங்கே வந்து தண்டர்னு சொல்கிறாங்க, சன்ஷைன் தான். இப்போ சன்ஷைன்னா குட் டைம், அடுத்து சன்ஷைனுங்கிறது குட் டைம், தண்டருங்கிறது பேட் டைம். வாட் டு வி இன்ஃபர் அபவுட் த ஆட்டிடியூட் ஆஃப் த sailors? அந்த sailors யார் sailors பயணிக்கிறாங்கல்ல, கப்பலில் பயணிக்கக்கூடிய யுலிசிஸ் கூட பயணம் போகிறாங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக வேண்டி கடல் கடந்து போகிறாங்கல்ல, அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது? ரெடி டு அக்செப்ட் எனி சுச்சுவேஷன் இன் சி. எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க sailors-லாம், அந்த மாலுமிகள்லாம் ரெடி டு அக்செப்ட். யார் யுலிசி எதை சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரெடி டு அக்செப்ட் எனி சுச்சுவேஷன் சி. எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும், அது சன்ஷைனாக இருந்தாலும், தண்டர் இருந்தாலும், பேடு கிளைமேட்டாக இருந்தாலும், குட் கிளைமேட்டாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. டெத் க்ளோசஸ் ஆல் பட் சம்திங் ஏர் அண்ட் தி எண்ட். சம் ஒர்க் ஆஃப் நோபிள் நோட் மே yet be done, not unbecoming men that strove with the gods. The above lines convey the undying spirit of Ulysses explained. இதில் வந்து அன்டையிங்னா டையிங்னா இறக்கிறது, அன்டையிங்னா இறவாத ஸ்பிரிட் ஆஃப் யுலிசிஸ், யுலிசினுடைய ஸ்பிரிட்டை பற்றி சொல்கிறாங்க. எக்ஸ்பிளைன். டெத் இஸ் த எண்டு டு ஆல். எல்லாருக்கும் டெத்து எண்டு தான். எல்லாருடைய எண்டும் டெத்து தான். டெத் இஸ் எண்டு டு ஆல். யுலிசிஸ் பிலீவ் தட் ஹீ கேன் டூ கிரேட் திங்ஸ் பிஃபோர் டெத். யுலிசிஸ் என்ன நம்புறாருன்னா தட் ஹீ கேன் டூ கிரேட் திங்ஸ், பெரிய சாதனைகள், கிரேட் திங்ஸ்னால் சாதனை புரிய முடியும் பிஃபோர் டெத், இறக்கிறதுனால சாதனை புரிய முடியும்னு நினைக்கிறார். பிக் அவுட் த வேர்ட்ஸ் அலிட்ரேஷன் இன் த அபோவ் லைன்ஸ். டெத் டன்னு, டிடி அல்ல, ஏர் எண்டு இஇ, சம்திங் ஸ்ட்ரோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். For me people holds to sail beyond the sunset and the baths of all the western stars until I die. What was Ulysses' purpose in life? To travel. அவருடைய பர்பஸ்னா, the purpose in life, Ulysses' purpose in life was to travel. Ulysses' purpose in life was to travel all the places of the world. To travel all the places. உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்கும் ட்ராவல் பண்ணணும். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் ட்ராவல் பண்ணுறது தான் அவருடைய பர்பஸ் இன் லைஃப். How long would he venture last? அவருடைய பயணம் எப்போ முடியும்னா till his death. அவருடைய எப்போ தன்னுடைய பயணத்தை முடிக்கிறாருன்னா அவருடைய இறக்குற வரைக்கும் அந்த பயணத்தை மேற்கொள்கிறாரு. டு ட்ராவல் till his deathனு அர்த்தம். How long would his venture lastனா his venture last till his death. One equal temper of heroic hearts make weak by time and fat by strong in will. Thank you students. We will see the next. Dear students, now I am going to continue the appreciation question, poem 4. To strive, to seek, to find and not to yield. Though made weak by the time and fat, the hearts are heroic explained. Though old, though Ulysses was old, the sailors' heart and minds are firm. தோ ஓல்டு, அவங்களாம் ஓல்டாக இருந்தாலும், வயசானவங்களாக இருந்தாலும், அந்த செயிலர்ஸினுடைய ஹார்ட், இதயங்கள்லாம் எப்படி இருக்குது, இதயங்கள் அவனுடைய மைண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஃபேமாக இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. தோ மேடு பை வீக் பை டைம் அண்ட் ஃபேட் த ஹார்ட்ஸ் ஆர் ஹீராயிக் எக்ஸ்பிளைன். அப்படின்னா தோ ஓல்டு, தோ த sailors are old, the sailors' heart and minds are firm. Pick out the words of alliteration in the above lines. Temper, time, tt. Heroic, hearts, hh. Fat, find, ff. Strive, seek, ss. Next we are going to see the explain with reference to context. I cannot rest from travel, I will drink life to the less.
அப்படிங்கிறது யுலிசிஸ் சொல்கிறார். ஐங்கிறது யுலிசிஸ். போயம் யுலிசிஸ், போயட் ஆல்ஃப்ரட் டென்னிசன். எக்ஸ்ப்ளனேஷன் யுலிசிஸ் டிட் நாட் வாண்ட் டு டேக் ரெஸ்ட். யுலிசிஸ் வந்து ரெஸ்ட் எடுக்க விரும்பலை. he wanted to travel and enjoy life in an adventurous way. அவர் வந்து தன்னுடைய wanted to travel பண்ண விரும்புகிறாரு அண்ட் என்ஜாய் லைஃபை என்ஜாய் பண்ண விரும்புகிறாரு இன் அட்வென்ச்சரஸ்லே, ஒரு தீரச்செயல். அட்வென்ச்சரஸ் என்ன அர்த்தம்? ஒரு தீரச்செயல் புரியணும் அப்படிங்கிற வகையில் அவர் ரொம்ப ட்ராவல் பண்ண ஆவலாக இருக்கார். நெக்ஸ்ட்டு, ஐ ஆம் பிகம் எ நேம் ஃபார் ஆல்வேஸ் ரோமிங் வித் எ ஹங்க்ரி ஹார்ட். போயம் யுலிசிஸ், போயட் ஆல்ஃப்ரட் டென்னிசன். எக்ஸ்ப்ளனேஷன், த கொஸ்ட்னா தாகம், ஃபார் நாலேஜுக்காக தாகமாக இருக்கிறது. மேட் யுலிசிஸ் டு ட்ராவல். எதனால் யுலிசிஸ் ட்ராவல் பண்ணுறான்னா, த கொஸ்ட் ஃபார் நாலேஜ், அந்த அறிவை தேடி. திஸ் ட்ராவல் கேவ் ஹிம் நேம் அண்ட் ஃபேம். நேம்னா பேர், ஃபேம்னா புகழ். இந்த ட்ராவல் அவருக்கு எதை கொடுத்ததுன்னா நேமையும் ஃபேமையும். ஹவு டல் இட் இஸ் டு பாஸ் டு மேக் அன் எண்ட் டு ரெஸ்ட் அன்பர்னிஷ் நாட் டு ஷைன் இன் யூஸ். போயம் வந்து யுலிசிஸ், போயட் ஆல்ஃப்ரட் டென்னிசன். எக்ஸ்ப்ளனேஷன், யுலிசிஸ் டிட் நாட் வாண்ட் டு டேக் ரெஸ்ட். என்ன, அவர் ரெஸ்ட் எடுக்க விரும்பலை. ரெஸ்ட்னா துருப்பிடிக்கிறது. இட் டிட் நாட் வாண்ட் டு டேக் ரெஸ்ட், ஏன்னா ரெஸ்ட் எடுத்தால் ரெஸ்ட் ஆகிடும், அங்கே துருப்பிடிச்சிடும். அதனால் அவர் டிட் நாட் வாண்ட் டு டேக் ரெஸ்ட், அவர் ரெஸ்ட் எடுக்க விரும்பலை. ஹி வாண்டட் டு யூஸ் த டைம் அண்ட் பி ஆக்டிவ். அவர் வந்து டயத்தெல்லாம் யூஸ் பண்ணணும். வாண்டட் டு யூஸ் த டைம், எந்த டயத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் டயத்தை யூஸ் பண்ணணும். அண்ட் பி ஆக்டிவாக இருக்கணும், ஷைனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆக்டிவாக இருக்கணும், டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல, அவர் வந்து ஆக்டிவாக இருக்கணும்னு விரும்புகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், டு ஃபாலோ நாலேஜ் லைக் எ சிங்கிங் ஸ்டார் beyond the utmost bound of the human thought. Poem Ulysses, poet Alfred Tennyson. Explanation, Ulysses says not to waste our time in delay பண்ண வேண்டாம், சீக்கிரம் பரப்புனுங்கிறார். Ulysses says not to waste our time, நம்முடைய டயத்தை, அவர் டைம்ங்கிறது செலிட்ஸ், not to waste our time in delay பண்ணி நம்முடைய டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். we can get knowledge if we act quickly. நமக்கு நாலேஜுக்கு கெயின் பண்ண முடியும், அடைய முடியும், if we act quickly, நம்ம குயிக்காக ஆக்ட் பண்ணா அப்படிங்கிற. நெக்ஸ்ட் இயர்சி, ஹி ஒர்க்ஸ் ஹீஸ் ஒர்க் ஐ மைன். பேஜ் நம்பர் 4ல் ஹி ஒர்க்ஸ் ஹீஸ் ஒர்க் ஐ மைன். ஐங்கிறது யுலிசிஸ், ஹீங்கிறது அவனுடைய சன் டெலமேச்சஸ். போயம் யுலிசிஸ், போயட் ஆல்ஃப்ரட் டென்னிசன். எக்ஸ்ப்ளனேஷன், யுலிசிஸ் கேவ் ஹிஸ் ரூல் டு ஹிஸ் சன். தன்னுடைய அரசாட்சியை தன்னுடைய சன்னிட்ட ஒப்படைச்சிட்டார். he would rule the land. தன்னுடைய லேண்டை அவன் பையன் பார்த்து ரூல் பண்ணுவான். லேண்டு அவனுடைய அரசாட்சி, கிங்டம். நல்ல லேண்டுங்கிறது கிங்டம். தன்னுடைய அரசாட்சியை வந்து யார் பார்த்துக்குவா? அவன் யார்? தன்னுடைய சன்னு. யுலிசிஸ் would travel other places. யுலிசிஸ் வந்து அதர் பிளேஸுக்கு ட்ராவல் பண்ணலாம். யுலிசிஸ் கேவ் இஸ் த ரூல் டு இஸ் சன். அந்த சன்னுங்கிறது டெலமேச்சஸ். he would rule the land. அவன்னா யார்? தன்னுடைய மகன் வந்து நிலத்தை ஆளுவான். நெக்ஸ்ட் இயர்சி, யூ அண்ட் ஐ ஆர் ஓல்டு. ஓல்டு ஏஜ் ஹேத்னா ஹேஸ்னு அர்த்தம். எட் இஸ் ஆனர் அண்ட் இஸ் டோல். போயம் யுலிசிஸ், போயட் ஆல்ஃப்ரட் டென்னிசன். யுலிசிஸ் செட் டு இஸ் க்ரூ. தன்னுடைய க்ரூ ஆஃப் சைலர்ஸ்பாங்க. சைலர்ஸ்னுடைய குரூப்பாக இருந்தால் க்ரூ. செட் டு இஸ் க்ரூ தேவர் ஓல்டு. யுலிசிஸ் என்ன சொல்லார்? தன்னுடைய குரூட்ட தேவர் ஓல்டு, அவங்கெல்லாம் வயசானவங்க. பட் ஓல்டு ஏஜ் ஹேஸ் இட்ஸ் ஒர்க் அண்ட் ஹானர். ஆனால் ஓல்டு ஏஜ் அந்த வயதான நிலைமையும் ஹேஸ் டு ஒர்க் அண்ட் ஹானர் அப்படிங்கிறார். த லாங் டேஸ் வேன்னா மரேட். த ஸ்லோ மூன்ஸ் கிளைம்ஸ் த டீப் மோன்ஸ் ரவுண்ட் வித் மெனி வாய்ஸஸ். போயம் யுலிசிஸ், போயட் ஆல்ஃப்ரட் டென்னிசன். எக்ஸ்ப்ளனேஷன், யுலிசிஸ் சீஸ் த சன்செட் அண்ட் த அரைவல் ஆஃப் நைட். யுலிசிஸ் வந்து சன்செட்டு, சூரிய மறையதை பார்க்குறாரு. அரைவல் ஆஃப் நைட்டு ஆரம்பிக்குது. he asked his men to join him to go fast. தன்னுடைய sailors என்ன சொல்கிறாரு? to join, அவங்க கூட ஜாயின் பண்ணிங்க. to go fast with your oars. அந்த ஓர்ஸ்னால் துடுப்பு படுற போட்டெலாம் தள்ளுறதுக்கு துடுப்பு வச்சுருப்பாங்க, அதான் ஓர்ஸ். ஃபாஸ்ட் வித் ஓர்ஸை நல்லா வேகமாக தள்ளுங்கிறார். இட் மே பி we shall touch the happy isles, ஐலாண்டுன்னு அர்த்தம். and see the great Achilles whom we know. Ulysses, poem, poet and Alfred Tennyson. Ulysses said that he and his friends might die. அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. they might see the great Achilles in heaven. அந்த கிரேட்னா ஆச்சிலிஸ்னா கடவுள்.
அந்த கிரேட் ஆச்சிலிஸ் தான் ஹெவனில் போய் சந்திக்கலாம். அந்த இறந்த பிறகு நம்ம யாரை சந்திக்கலாம்? அந்த கிரேட் ஆச்சில்ஸ் இன் ஹெவனில் சொர்க்கத்தில் சந்திக்கலாம் அப்படிங்கிறார். வி ஆர் நாட் நவ் த ஸ்ட்ரென்த் விச் இன் ஓல்டன் டேஸ் மூவ்டு எர்த் அண்ட் ஹெவன். போயம் யுலிசிஸ், poet Albert Tennyson. Ulysses recalled the past days. Ulysses recalled the past days. கடந்த காலத்தெல்லாம் அப்படி ரீகால் பண்ணி பார்க்குறாரு. he felt the present old age. இப்போ வந்து எல்லாம் ஓல்ட் ஏஜில் இருக்காங்க. முதல்லலாம் எங்கே இருந்தாங்க? the soldiers fought with a single heart. the old soldiers fought with a single heart. அவங்க வந்து சண்டை போட்டாங்க. சோல்ஜர்ஸ்லாம் எப்படி சண்டை போட்டாங்க? சண்டை போட்டாங்க வித் சிங்கிள் ஹார்ட்டோட. அடுத்தது டு ஸ்ட்ரைவ் டு சீக், டு ஸ்ட்ரைவ் டு ஸ்டிக் டு ஃபைண்ட் நாட் டு ஈல்டு. போயம் யுலிசிஸ், poet Albert Tennyson. எக்ஸ்ப்ளனேஷன். யுலிசிஸ் அண்ட் இஸ் மென் ஆர் வீக் இன் பாடி. யுலிசிஸும் அவருடைய மென்னும் அவர் கூட பயணிக்கிறவங்க அவங்க தான். அண்ட் இஸ் மென் ஆர் வீக் இன் பாடி. பாடியில் வீக்காக இருந்தாலும் இப்போ ஓல்டு ஏஜ், அதனால் பாடி வீக்காக இருக்குது. பட் தே ஆர் ஸ்டில் ஸ்ட்ராங் இன் மைண்ட். ஆனால் அவங்களுடைய மைண்டெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. தே வில் நாட் கிவ் அப் தேர் எஃபர்ட்ஸ். தே கிவ் அப் தேர் எஃபர்ட்ஸ்னு தன்னுடைய முயற்சியை கைவிட மாட்டாங்க. தே வில் நாட் கிவ் அப் தேர் எஃபர்ட்ஸ்னால் முயற்சியை கைவிடலை. தே வில் நாட் கைவிட மாட்டாங்க. தே வில் நாட் கிவ் அப் தேர் எஃபர்ட்ஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், we will see the paragraph in the next video. Dear students of 12th standard English, now I am going to explain poem 4 Ulysses paragraph. First question, what makes Ulysses seek? Seekna தேடுறது, newer adventure, புதிய அட்வென்ச்சர், புதிய தீரச்செயல் புரியணும் அப்படிங்கிறாரு. வாட் மேக்ஸ் எது வந்து யுலிசிஸை அந்த தேட வச்சுது நியூ அட்வென்ச்சர் செய்ய சொல்லி. யுலிசிஸ் இஸ் ஏ ட்ராமேட்டிக் மோனோலாக் ரிட்டன் பை ஆல்ஃப்ரட் டென்னிசன். இது வந்து ட்ராமேட்டிக் மோனோலாக், தனி ஒருவங்களா. மோனோலாக் அப்படிங்கிறது டயலாக்னா 2 பேர் பேசுறது டயலாக். மோனோலாக்னா ஒருத்தங்களே பேசக்கூடிய மோனோ ஆக்டும்பாங்க. அப்போ யுலிசிஸ்ங்கிறது ஒரு ட்ராமேட்டிக் மோனோலாக் ரிட்டன் பை ஆல்ஃப்ரட் டென்னிசன். யுலிசிஸ் த கிங் ஆஃப் இத்தாக்கா. யுலிசிஸ்ங்கிற ஒரு மன்னன் வந்து இத்தாக்கா நாட்டினுடைய மன்னன். எக்ஸ்பிரஸ் இஸ் அன்குவென்ச்சபிள், தணிக்க முடியாத, குவென்ச்சபிள்னா தணிக்க முடியாத, தேர்ஸ்ட்னா தாகம், ஆஃப் அட்வென்ச்சர். அவனுக்கு ஏதாவது தீரச்செயல் புரியும். அட்வென்ச்சர்னால் ஒரு தீரச்செயல் புரியணும் அப்படிங்கிற தணிக்க முடியாத தீராத ஆவல் சொல்கிறோம்ல, தீராத ஆவல் இருக்குது. யுலிசிஸ் த கிங் ஆஃப் இத்தாக்கா எக்ஸ்பிரஸ் விவரிக்கிறான். இஸ் அன்குவென்ச்சபிள் தேர்ஸ்ட் ஆஃப் அட்வென்ச்சர். இட் டஸ் நாட் லைக் த ஐடியா ஆஃப் மினிஸ்டரிங் த வேரியபிள் ஜஸ்டிஸ் டு பீப்புள். அவனுக்கு இந்த மக்களை வந்து ஆள்றது அவனுக்கு பிடிக்கல. இட் டஸ் நாட் லைக் த ஐடியா ஆஃப் மினிஸ்டரிங் வேரியபிள் ஜஸ்டிஸ் டு பீப்புள். மக்களுக்கு வந்து வேரியபிள் ஜஸ்டிஸ், அது அன்ஈக்குவல் லாஸ்ன்னு சொன்னோம்ல, வேரியபிள் ஜஸ்டிஸ் டு மக்கள்கிட்ட போய் அரசாட்சி செய்கிறது பிடிக்கல. ஹூ ஜஸ்ட் ஈட் அண்ட் ஸ்லீப். அந்த மக்கள்லாம் ரொம்ப எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிற மக்கள்கிட்ட போய் அரசாட்சி புரியாதான் விரும்பலை. He is bored with the task of enforcing law and order and giving rewards and punishment to a savage race. ஒரு சேவேஜ் ரேஸ்னா ஒரு இன மக்கள். சேவேஜ்னா பழமையை கையாளக்கூடிய மக்கள், மாடர்ன் கிடையாது, நல்ல கல்ச்சர்டு ரேஸ் கிடையாது. ஒரு சேவேஜ் ரேஸ், ஒரு ரேஸ் வந்து அந்த இனம் வந்து ரொம்ப பழமையான ஒரு இன மக்கள்கிட்ட போய் அவன் அரசாட்சி புரியாது. அவனுக்கு போர் அடிச்சு போச்சு. ஹீ இஸ் போர்டு வித் த டாஸ்க் ஆஃப் என்ஃபோர்ஸிங் லா. சட்டத்தை என்ஃபோர்ஸ் பண்ணுறது, ஆர்டர் போடுறது, அண்ட் கிவிங் ரிவார்டு, மக்களுக்கு ரிவார்டு கொடுக்குறது, பனிஷ்மெண்ட்டு கொடுக்கறது, இதெல்லாம் அரசனுடைய தீர செயல். இதெல்லாம் செஞ்சு அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. யுலிசிஸ் அனேபிள் டு ஸ்டே ஐடில் வித் இஸ் ஏஜிங் ஒய்ஃப். அவனால் முடியல தன்னுடைய ஐடியலாக இருக்க விரும்பலை, லேசியாக இருக்க விரும்பலை. வித் இஸ் ஏஜிங் ஒய்ஃப், வயசான தன்னுடைய ஒய்ஃபு கூட. ஒய்ஃப் பேர் வந்து பெனிலோப்புங்கிற அவங்களுடைய ஒய்ஃபு. அண்டு சன், அவனுடைய மகன் பேர் டெலமேக்கஸ். இவங்க கூட அவன் ஐடியலாக இருக்க விரும்பலை. He does not want to be a sword which may rust if unused. அவன் வந்து யூஸ் பண்ணப்படாத கத்தி, ஸ்வாடுனா கத்தி, which may rust if left unused. யூஸ் பண்ணாமல் இருந்தால் கத்தியை யூஸ் பண்ணாமல் இருந்தால் துரு பிடிச்சி போயிடும். அதேமாரி துரு பிடிக்க வைக்கிற கத்தியாக இவன் இருக்க விரும்பலை. Ulysses does not want to be a sword. ஒரு ஸ்வாடாக இருக்க விரும்பலை, ஒரு கத்தியாக இருக்க விரும்பலை. எப்படிப்பட்ட கத்தியாக இருக்க விரும்பலை? which may rust if left unused. அதை யூஸ் பண்ணாமல் விட்டால் அது துருப்பிடிக்கும்ல, அப்படிப்பட்ட கத்தியாக இருக்க விரும்பலை. Ulysses has seen much and acquired knowledge of various cultures of the world. Ulysses has seen much, நிறைய பார்த்துட்டான். அண்ட் acquired knowledge, நிறைய நாலேஜை அக்வயர் பண்ணிட்டான், நிறைய நாலேஜை பெற்றிருக்கான். வேரியஸ் கல்ச்சர்ஸ், பல்வேறு கலாச்சாரத்தெல்லாம் பார்த்துருக்கான்.
உலகத்தில் பல்வேறு கலாச்சாரங்கள்லாம் பின்பற்றுறாங்கள்ல, அதெல்லாம் ஆல்ரெடிலாம் கெயின் பண்ணியிருக்கான். ஹி வாண்ட்ஸ் டு ரிலீஸ் லைஃப் டு த லாஸ்ட் ட்ராப். லைஃபினுடைய லாஸ்ட் ட்ராப் வரைக்கும் அவன் ரிலீஸ் அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். ஹி வாண்ட்ஸ் டு ரிலீஸ் லைஃப் டு த லாஸ்ட் ட்ராப். அந்த லாஸ்ட் ட்ராப் வரைக்கும், கடைசி சொட்டு வரைக்கும் தன்னுடைய லைஃப்பை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். ஹி கன்ஃபஸ் தட் ஹி ஹஸ் போத் என்ஜாய்ட் அண்ட் சஃபர்ட் எல்லா டூரிங் ஹிஸ் அட்வென்ச்சர்ஸ். அவன் ஒத்துக்கிறான். என்ன ஒத்துக்கிறான் சொல்கிறான்? ஹி ஹஸ் போத் என்ஜாய்டு அண்ட் சஃபர்ட் எல்லாட் இன் ஹிஸ் டூரிங் ஹிஸ் என்னுடைய அட்வென்ச்சர்ஸில், அவனுடைய எதிரச்செயலில் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கான், நிறைய சஃபர் துன்பம் அனுபவிச்சிருக்கான், நிறைய மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கான். என்ஜாய் பண்ணியும் அவனுடைய அட்வென்ச்சரில் நிறைய என்ஜாய்மெண்ட்டும் கிடச்சிருக்கு, அதே சமயத்தில் சஃபரிங் கிடச்சிருக்கு. என்ஜாய்ட் அண்ட் சஃபர்ட் எல்லா டூரிங் ஹிஸ் அட்வென்ச்சர். யுலிசிஸ் அவேர் ஆஃப் அட்வான்ஸிங் இயர்ஸ். இவனுக்கு தெரியும் அட்வான்ஸிங் இயர்ஸ், வயசு ஆகிட்டே இருக்குது. அட்வான்ஸிங் இயர்ஸ்னால் இருக்கும் வயது ஆகிட்டே இருக்குது. அண்ட் டிக்ளைனிங் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். அவனுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், உடல் பலமும் குறைஞ்சி, டிக்ளைனாக குறையாது. he realizes that he is sinking like a shooting star. அவன் உணர்றான், அவன் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார், தன்னுடைய ஷூட்டிங் ஸ்டார். சிங்கிங்னா மூழ்கிட்டு இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு சிங்கிங், மூழ்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷூட்டிங் ஸ்டாராக உணர்றான். பட் பிஃபோர் டிஸப்பியரிங், ஆனால் மறையறதுக்குள்ளே, அதான் இறக்கிறதுக்குள்ளே அர்த்தம். அந்த டிஸப்பியரிங்னா பிஃபோர் டெத்துன்னு அர்த்தம். பட் பிஃபோர் டிஸப்பியரிங் he wants to travel beyond the boundary of human thoughts. வந்து விரும்புகிறான். என்ன விரும்புகிறான்? ஹியூமன் தாட்ஸுக்கு, மனிதனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த பவுண்ட்ரியை போய் ட்ராவல் பண்ணணும். அண்ட் அக்கையர் நியூ நாலேஜ், புதிய நாலேஜை அக்கையர் பண்ணணும், சேகரிக்கணும், புதிய நாலேஜை அடையணும் அப்படின்னு விரும்புகிறான். நெக்ஸ்ட் கம் டு த செகண்ட் கொஸ்டின். லிஸ்ட் த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி யுலிசிஸ் அசைன் டு ஹிஸ் சன் டெலமேக்கஸ் while he is away. அவன் பயணம் போயிட்டுறான். while he is awayன்னு அர்த்தம். while he is awayன்னா அந்த யுலிசிஸ் அவே தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தன்னுடைய மகன்கிட்ட என்னென்ன ஒப்படைக்கிறான். யுலிசிஸ் ஏ ட்ராமேட்டிக் மோனோலாக் ரிட்டன் பை ஆல்ஃப்ரட் டென்னிசன். இது வந்து ஒரு மோனோலாக். யுலிசிஸ் த கிங் ஆஃப் இத்தகா டஸ் நாட் லைக் த ஐடியா ஆஃப் மினிஸ்டரிங் வேரியபிள் ஜஸ்டிஸ் டு பீப்புள் ஹூ ஜஸ்ட் ஈட் அண்ட் ஸ்லீப். ஃபஸ்ட்டு பேரால் உள்ளதான் இந்த லைனு. யுலிசிஸ் பிகம்ஸ் ஓல்டு அண்ட் பட் இஸ் அனேபிள் டு சே ஐடியல் இன் த கிங்டம். வயசாகிடுச்சு, இருந்தாலும் ஐடியலாக இருக்க விரும்பலை. ஹி வாண்ட்ஸ் டு கண்டினியூ அட்வென்ச்சர். தன்னுடைய அட்வென்ச்சரை, தன்னுடைய தீரச்செயலை தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறான். ஸோ ஹி விஷஸ் டு ஹேண்ட் ஓவர் ஹிஸ் கிங்டம் டு ஹிஸ் சன். அதனால் அது என்ன விரும்புகிறான்னா, தன்னுடைய கிங்டத்தை தன்னுடைய சன்னிட்ட விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறான். யார் சன் பேர் என்ன? டெலமேக்கஸ். ஹூ நோஸ் ஹவு டு என்ஃபோர்ஸ் டிசிப்ளின் அமங் த சேவேஜ் பீப்புள். இந்த சேவேஜ் பீப்புளை எப்படி ஆள்றது அப்படின்னு அவனுக்கு தெரியும். எப்படி டிசிப்ளினாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது, இந்த மக்களை எப்படி வைக்கணும்னு அவருடைய சன்னுக்கு தெரியுங்கிறான். யுலிசிஸ் பிலீவ் தட் ஹிஸ் சன் வுட் ரூல் த கிங்டம். என்ன நம்புறானாக்கா, தன்னுடைய மகன் வந்து இந்த கிங்டத்தை ஆளுவான். அண்ட் ரெண்டர் அப்ராப்ரியேட் ஜஸ்டிஸ் டு ஹிஸ் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா மக்கள்னு அர்த்தம். இதெல்லாம் சப்ஜெக்ட்டுங்கிறது மக்கள். அப்ராப்ரியேட்னா சரியான நீதி வழங்குவான் தன்னுடைய மக்களுக்கு அப்படின்னு நினைக்கிறான். யார்? தன்னுடைய மகன். மோரவர் இது இல்லாமல் டெலமேக்கஸ் இஸ் ரூட்டட் டு த சாயில் ஆஃப் த இத்தாக்கா. இந்த இத்தாக்காங்கிற சாயில் மண்ணில் அவன் வேறுவிட்டு வளர்ந்துருக்கான். அதாவது இந்த மண்ணில் தான் வளர்ந்துருக்கான். ஹீ இஸ் கைண்ட் டு ஹிஸ் சப்ஜெக்ட் அண்ட் ஹிஸ் அட்ரஸஸ் த நீட்ஸ். அவன் வந்து தன்னுடைய சப்ஜெக்ட்டுக்கு, தன்னுடைய மக்கள்கிட்ட கைண்டாக இருப்பான். அண்ட் அட்ரஸஸ் தை நீட்ஸ், அவங்களுடைய தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணுவான். அட்ரஸஸ்ன்னு அதில் தன்னுடைய தேர் நீட்ஸ்னால் மக்களுடைய தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணுவான். யுலிசிஸ் ஃபர்தர் ஹோப்ஸ், மேலும் யுலிசிஸ் ஃபர்தர் ஹோப்ஸ்னால் மேலும் நம்பிக்கை தெரிவிக்கிறான். தட் இஸ் ஏஜ்டு ஒய்ஃப் பெனலோப் வுட் ஹாப்பி டு ஸ்பெண்ட் ஹர் டைம் வித் யர் சன் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன். மேலும் என்ன நம்புகிறான்னா, தன்னுடைய ஏஜ்டு ஒய்ஃப், தன்னுடைய வயசான மனைவி வந்து தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணுவா, தன்னுடைய மகன் கூடையும் தன்னுடைய கிராண்ட் சில்ட்ரன் கூடையும் பேர குழந்தைகளுடைய செலவு பண்ணிட்டு அவள் ஜாலியாக இருப்பா, தன்னுடைய ஒய்ஃப்னு நினைக்கிறான். ஸோ யுலிசிஸ் கேன் ரிசியூம் இஸ் வாயேஜ் வித் ஓல்டு ஃப்ரெண்ட். அதனால் யுலிசிஸ் கேன் ரிசியூம்னா திரும்ப தொடர்ந்து செய்கிறது. எதை பயணத்தை? தன்னுடைய கடற்பயணம். வாயேஜ்னா கடற்பயணத்தை. வித் இஸ் ஓல்டு ஃப்ரெண்ட், தன்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ், வயதான ஃப்ரெண்ட்ஸு கூட தன்னுடைய கடற்பயணத்தை தொடரணும், அவன் தொடர்ந்து செய்யலான்னு முடிவு பண்ணுறான். நெக்ஸ்ட்டு we will see the third paragraph question in the next video. Dear students, now we are going to see the poem 4 Ulysses paragraph, third paragraph. Already we have seen 2 paragraph question. Next we come to the third paragraph. What is Ulysses clarion call? ஒரு அறைகூவல் சொல்கிறோம்ல, அறைகூவலை தான் clarion call to his sailors. How does he inspire them? எப்படி அவங்களெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணுறாரு sailors-ஐ? How does he-ங்கிறது இந்த Ulysses, inspire them-ங்கிறது sailors. அந்த sailors எப்படி இன்ஸ்பயர் பண்ணுறாரு அப்படிங்கிறது. Ulysses call his old companions to the port.
யுலிசிஸ் வந்து கால் இஸ் ஓல்டு கம்பெனியன்ஸ். கம்பெனியன்ஸ்னால் ஃப்ரெண்ட்ஸ். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே கூப்பிட்றாரு? போர்ட்டு கூப்பிட்றாரு, துறைமுகத்துக்கு கூப்பிட்றாரு. வேர் த ஷிப் அவைட்ஸ் தம் ஆல். அந்த ஷிப்பு வெயிட் பண்ணுது. அவைட்ஸ் தம் ஆல், எல்லாரையும் அங்கே வெயிட் பண்ணுது. ஷிப்பு யாருக்காக காத்திருக்கு? உங்களுடைய கம்பெனியனுக்காக காத்திருக்கு. யுலிசிஸ் சே தட் இஸ் ஃபெலோ சைலர்ஸ் ஹவ் ஸ்டுட் பை ஹிம் இன் ஸ்ப்ரிங் அண்ட் தண்டர். யுலிசிஸ் சேஸ் சொல்கிறாரு. யுலிசிஸ் என்ன சொல்கிறான்னா, இஸ் ஃபெலோ சைலர்ஸ், தன்னுடைய சக பயணிகள்லாம், மாலுமிகள்லாம், ஹவ் ஸ்டுட் பை ஹிம், தான் கூட இருப்பாங்க. இன் ஸ்ப்ரிங் அண்டு தண்டர், ஸ்ப்ரிங்லேயும் இருப்பாங்க, தண்டர்லையும் இருப்பாங்க. ஸ்ப்ரிங்னா வசந்த காலம், தண்டர்னா இடி, அதாவது நல்ல சீசன்லேயும் இருப்பாங்க, நல்ல இன்பங்கள்லையும் துன்பங்கள்லையும் சொல்கிறோம்ல, இன்பத்துலேயும் இருப்பாங்க, ஸ்ப்ரிங்லேயும் இருப்பாங்க, தண்டர்லையும் இருப்பாங்கன்னா இன்பத்துலேயும் துன்பத்துலேயும் பங்கு கொள்வாங்க. தே ஆர் நவ் ஏஜ், இப்போல்லாம் அவங்களுக்கு வயசாகிடுச்சு. யுலிசிஸ் பர்சுவேட்ஸ் தம் டு ஜாயின் ஹிம் இன் சைலிங் டுவர்ட்ஸ் த அன்எக்ஸ்ப்ளோர்டு லேண்ட். அன்எக்ஸ்ப்ளோர்னா லேண்டு, புதிய உலகம். அன்எக்ஸ்ப்ளோர்னா இது வரைக்கும் காணாத ஒரு உலகம், இது வரைக்கும் கண்டுபிடிக்காத உலகத்துக்கு, கண்டுபிடிக்கப்படாத நிலங்களுக்கு. யுலிசிஸ் பர்சுவேட்ஸ் தம், அவங்கள பர்சுவேட் பண்ணுறாரு, டு ஜாயின் ஹிம், என் கூட ஜாயின் பண்ணிங்க. இன் சைலிங் டுவர்ட்ஸ், நம்ம எதை நோக்கி பயணிக்க போகிறோம்? அந்த அன்எக்ஸ்ப்ளோர்டு லேண்ட், இது வரைக்கும் பார்க்காத ஒரு உலகத்தை பார்க்க போகிறோம், பார்க்காத இடங்களுக்கு, நாடுகளுக்கு போகிறோம். ஹி பிலீவ்ஸ் தட் தேர் இஸ் மோர் ஒர்க் டு பி டன். ஹி பிலீவ்ஸ் தட், அவர் நம்புகிறாரு, இங்கிறது யுலிசிஸ், மோர் ஒர்க் டு பி டன், இன்னும் நிறைய ஒர்க்கு நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. லேண்டு டு பி எக்ஸ்ப்ளோர், நிறைய லேண்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நிலம் பகுதி நிறையா இருக்குது. முதல்லலாம் மெகலன், வாஸ்கோரகமெல்லாம் போனாங்க, நிலத்தை தேடி. அதுமாரி லேண்டு டு பி எக்ஸ்ப்ளோர்ட் அண்ட் நியூ இயர் நாலேஜ் டு பி அக்கேர்ட் பிஃபோர் டெத். நம்ம நியூ இயர் நாலேஜை அக்கேர் பண்ணணும் பிஃபோர் டெத்துக்கு முன்னால். லைட் ஃபேட்ஸ் அண்டு டே வேவ்ஸ், லைட் வந்து ஃபேட் ஆகுது, லைட் அதாவது பகல் பொழுது போது தான் அங்கே லைட் ஃபேட்ஸ் அண்ட் டேஸ் வேவ்ஸ். யுலிசிஸ் கிளைம் தட் இட் இஸ் நாட் டூ லேட் டு டிஸ்கவர் நியூ வேர்ல்டு. யுலிசிஸ் கிளைம் சொல்லாரு, என்ன சொல்லனா, இட் இஸ் நாட் டூ லேட் டு டிஸ்கவர் நியூ வேர்ல்டு. இன்னும் லேட் ஆகல, நியூ வேர்ல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் காலம் கடக்கலை. ஹி ரியலைஸ் தட் த ரிஸ்க் ஆஃப் பீயிங் வாஷ் டவுன் இன் த டீப் ஓஷன். ஹி ரியலைஸ், உணர்றாரு, ரிஸ்க் ஆஃப் பீயிங் வாஷ் டவுன் இந்த டீப் ஓஷனில் நம்ம வாஷ் டவுன் ஆகிடலாம், இறந்து போகலாம், வாஷ் டவுனில் இறந்து போகலாம். ஹி ரியலைஸ் தட் த ரிஸ்க் எடுக்கிறாங்க, நியூ வேர்ல்டு போய் தேடி போகிறாங்க. வாஷ் டவுன் இந்த டீப் ஓஷனில் நம்ம வாஷ் டவுன் ஆகிடலாம். யுலிசிஸ் அஷ்யூர்ஸ் இஸ் ஃபெலோ சைலர்ஸ், என்ன அஷ்யூரன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, அபவுட் த பாசிபிலிட்டி ஆஃப் மீட்டிங் த கிரேட் வாரியர்ஸ் ஆக்சுவலிஸ். அந்த கிரேக் வாரியர், அந்த கிரீக்கினுடைய வாரியர்னா சோல்ஜர்ஸ், ஆக்சுவலிஸை நம்ம சந்திக்கலாம். அந்த கிரீக் வாரியர் ஆக்சுவலிஸ்லாம் இறந்து போய் அங்கே அவனில் இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம சந்திக்கலாம் அப்படிங்கிறாரு. ஹி ஆல்சோ சே தட் தே கேன் ரீச் கிரீக் பேரடைஸ், தட் இஸ் ஹாப்பி ஐல்ஸ் இன் த வாயேஜ். ஐல்ஸ்னா ஐலாண்ட்ஸ். ஹி ஆல்சோ சேஸ், நம்ம சொல்கிறாரு, தே கேன் ரீச், நம்ம கிரீக் பேரடைஸுக்கு போகலாம், கிரேக்க நாட்டினுடைய சொர்க்கத்துக்கு போகலாம், அதான் தட் இஸ் ஹாப்பி ஐல்ஸ். அது என்னதுனாக்கா ஹாப்பி ஐல்ஸ், அந்த மகிழ்ச்சிகரமான ஐலாண்டுக்கு போகலாம் இந்த வாயேஜில். யுலிசிஸ் அக்செப்ட் தட் ஹீ அண்ட் ஹிஸ் ஃபெலோ சைலர்ஸ் ஹவ் பிகம் ஓல்டு. ஒத்துக்கிறாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறாரு தட் அவரும் அவருடைய ஃபெலோ சைலர்ஸ், சக மாலுமிகள்லாம் ரொம்ப ஓல்ட் ஆகிட்டாங்க, வயசாகிட்டாங்க. தே ஆர் நாட் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், அவங்களாம் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இல்லை, பட் தே ஹவ் ஸ்ட்ராங் வில் பவர் டு ஸ்ட்ரைவ். ஆனால் அவங்கள்ட்ட என்ன இருக்குது? ஒரு வில் பவர் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது. டு ஸ்ட்ரைவ், நம்ம ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட், எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். டு ஸ்ட்ரைவ் தேடுறது, சீக், ஃபைண்ட் அண்ட் நாட் டு ஈல்டு, எதுக்கும் நம்ம வளைஞ்சு கொடுக்க வேண்டாம், நம்ம நம்மளுடைய முயற்சியில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Go through my explanation and read the question answer well. Dear students of 12th standard, now I am going to explain poem 4 Ulysses, figure of speech. Book back question. A question: through scudding drift the rainy hides vexed the dim sea. This is personification. Next B, for always roaming with hungry hearts. This metaphor or personification. Metaphor or personification. Then read the correct spelling for metaphor and personification. You have to write correct spelling of the metaphor and personification. And drunk delight, third one. And drunk delight of battle with my peers. This one metaphor. Next D, the deep moans round with many voices, answer personification. Next E, to follow knowledge like a sinking star. This is simile, like ingra word nalla simile. There lies the port, the vessel na the ship nu artham, puffs her sail. This is also personification.
Next we will see the next supplementary, fourth supplementary reader, the midnight visitor. Now I am going to explain the midnight visitor supplementary reader.